நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு புத்தகத்தை பற்றி உங்களோடு பேசுவதை நினைத்து மகிழ்கிறேன். ஒரு புத்தகத்தை நான் பறவைகளுடைய சிறகுகளுக்கு ஒப்பிடுவேன். ஒரு புத்தகத்தை நாம் வாசிக்கிற பொழுது அப்படியே சிறகுகள் கட்டி வானத்தில் பறக்கக்கூடிய உணர்வை தரும். அப்படித்தான் சமூகத்தில் நான் வாசித்த ஜோனத்தான் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற புத்தகம் எனக்கு ஒரு புதியதொரு வாசிப்பு அனுபவத்தை தந்தது. இந்த புத்தகத்தினை அமெரிக்காவைச் சேர்ந்த ரிச்சர்ட் பேட்ச் என்பவர் எழுதியிருக்கிறார். இந்த எழுத்தாளரை பற்றி முதலிலே தெரிந்து கொண்டு புத்தகத்தை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவை சார்ந்தவர் ரிச்சர்ட் பேட்ச் என்பவர். தொடக்கத்திலே ஒரு விமான ஓட்டியாக இவர் செயல்பட்டிருக்கிறார். பின்னர் தத்துவ ஞானியாகவும் விளங்கியிருக்கிறார். இப்படி ஒரு விமான ஓட்டியாக இருந்து பெற்ற அனுபவத்தையும் தத்துவ ஞானியாக இருந்து பெற்ற அனுபவத்தையும் கொண்டு எழுதிய புத்தகம்தான் ஜோனத்தான் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற நாவல். இந்த நாவலிலே மனிதர்கள் இடம்பெறுவது கிடையாது, மாறாக பறவை இனங்கள் இடம்பெறுகின்றன. இதன் மூலமாக இவர் ஆன்மீக ரீதியான உண்மையை விளக்கி கூறுகிறார், தத்துவார்த்த ரீதியான உண்மையை விளக்கி கூறுகிறார். ஜோனத்தான் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற இந்த நாவலானது ஒரு நாள் காலை வேளையிலே கடற்கரையோரத்தில் சில காகங்கள் இரை தேடுவதாக தொடங்குகின்றன. எல்லா பறவைகளும் இரைகளை தேடிக்கொண்டிருந்த அந்த சூழலிலே ஜோனத்தான் என்ற பறவை மட்டும் மற்ற பறவைகளிலிருந்து சற்றே வித்தியாசமாக கடல் மீது உயர பறக்கிறது. அது பறந்து கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 2000 அடிக்கு மேலே பறக்கிறது. அதைவிடவும் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலே பறக்கிறது. இப்படி மற்ற பறவைகளை விடவும் அது சற்று வித்தியாசமாக உயரை பரப்புவதும் வேகமாக பரப்புவதுமாக இருப்பதை பார்த்து அதனுடைய பெற்றோர் அந்த ஜோனத்தானை கண்டிக்கிறார்கள். நீ ஏன் நம்முடைய இனத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாய்? எல்லா பறவைகளையும் போன்று இரை தேடுவதும் தாழ்வாக பறப்பதுமாக இருப்பதற்கு வேண்டியதானே, நீ ஏன் உயர பறந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறது, கண்டிக்கிறது அந்த ஜோனத்தான் என்ற பறவையினுடைய பெற்றோர். இதனால் இந்த ஜோனத்தான் என்ற பறவை மேலே பறப்பதை நிறுத்தி கொள்கிறது. ஆனாலும் அதனிடம் இருக்கக்கூடிய ஆவலானது புதிதாக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணமானது அதை மேலும் மேலும் பறக்க வைக்கிறது. இதனால் 2000 அடிக்கு மேலேயும் பறக்கிறது. மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அசாத்தியமான செயலை உடனடியாக செய்துவிடவில்லை. தொடக்கத்தில் பறக்கிற பொழுது அதனுடைய சிறகுகள் வலிக்கின்றன. ஆனால் அது தன்னுடைய முடிவையோ தன்னுடைய முயற்சியோ அது நிறுத்தி கொள்ளாமல் உயரே பறந்து அது மிக உயர்ந்த ஒரு இடத்தினை அடைகிறது. இந்த காலகட்டத்தில் இந்த பறவை இனங்கள் எல்லாம் ஒன்று கூடுகின்றன. குறிப்பாக கடற்காகங்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த இனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பறவை ஜோனத்தானை பற்றி பேசுகிறது. இந்த ஜோனத்தான் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமாக செயல்படுகின்றது. இது நம்முடைய இனத்திற்கு இலக்கு. இப்படியெல்லாம் நாம் பறக்கக்கூடாது, உயர பறக்கக்கூடாது, வேகமாக பறக்கக்கூடாது, அது நம்முடைய இயல்பே அல்ல என்று சொல்லி இந்த ஜோனத்தான் என்ற பறவையை மற்ற பறவைகளிடமிருந்து விலக்கி வைக்கிறது. இதனால் அந்த ஜோனத்தான் என்ற பறவையானது மிகவும் சோர்ந்து போகிறது. அது தன்னுடைய மனம் போன போக்கிலே உர பறக்கிறது. அப்போதுதான் இந்த ஜோனத்தான் என்ற பறவையானது சியாங் என்ற வயதான ஒரு பறவையை பறக்கிறது. இந்த சியாங் ஜோனத்தானுடைய வாழ்வுக்குள்ளே வந்த பிறகு புதிய வெளிச்சமானது ஜோனத்தானுடைய வாழ்விலே பிறக்கிறது. சியாங் சொல்கிறது, நாம் மேலே பறக்க வேண்டும், உயரை பறக்க வேண்டும், அது நம்முடைய லட்சியம், குறிப்பாக விண்ணகத்தை நோக்கி பறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு தத்துவார்த்த ரீதியான ஒரு உண்மையை சொல். என்ன உண்மை என்று சொன்னால், விண்ணகம் என்பது இடமோ நேரமோ அல்ல, மாறாக அது ஒரு முழுமையை குறிக்கிறது.
நாம் முழுமையை நோக்கி பயணப்பட வேண்டும். இந்த சியாங் என்ற அந்த வயதான பறவை ஜோனத்தானுக்கு அறிவுரை கூற, ஜோனத்தான் என்ற பறவையானது இன்னும் உயர பறக்கிறது, முழுமையை நோக்கி பறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே யாரும் அடைய முடியாத ஒரு பெரிய உயரத்தை அடைகிறது. இதன் பிறகு அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது தன்னுடைய இனத்திற்கே திரும்பி வருகிறது. திரும்பி வந்து பறப்பதிலே ஆர்வமுள்ள பறவைகளுக்கு அது பயிற்சி கொடுக்கிறது. இதற்கும் அது விமர்சனத்தை சந்திக்கிறது. ஆனால் மற்ற பறவைகளுக்கு தான் கற்று தேர்ந்த ஒரு ஞானத்தை மற்ற பறவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அந்த பறவைகளும் உயரை பறக்கின்றன. அதன் பிறகு என்ன ஆனது என்பதுதான் இந்த நாடகனுடைய மீதி கதையாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த நாவல் நமக்கு பல விதங்களிலும் முக்கியமானவையாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எதற்கு வம்பு, ஊரோடு ஒட்டி வாழலாமே என்று இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த ஒரு உயர்ந்த இடமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. இந்த ஜோனத்தான் என்ற பறவையும் மற்ற பறவைகளை போன்று இருந்திருக்கலாம். ஆனால் அது அப்படி இருக்கவில்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. நம்முடைய இலக்கும் நம்முடைய லட்சியமும் வேறு ஒன்றாக இருக்கிறது என்று அது உயரே உயர பறந்து யாரும் அடைய முடியாத ஒரு உயரத்தை அடைந்தது என்று சொன்னால், நாமும் மற்ற பறவைகளைப் போன்றோம், மற்ற மனிதர்களைப் போன்றோம் ஊரோடு ஒத்து வாழ்ந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக்கூடாது, சற்று வித்தியாசமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை இந்த நாவல் முதன்மையாக வலியுறுத்தி கூறுகிறது. திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படித்தான் இந்த ஜோனத்தான் என்ற பறவையானது மற்ற பறவைகளிடமிருந்து வித்தியாசப்பட்டு அது உயரை பறக்கிறது, மிக உயர்ந்த இடத்தினை அடைக்கிறது. இந்த நாவலை படிக்கிற பொழுது இது ஒரு ஆன்மீக ரீதியான உண்மையை உணர்த்துகிறது. அது என்ன என்று சொன்னால், நாம் விண்ணகத்தை அடைய வேண்டும் அல்லது சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கலாம். விண்ணகமோ சொர்க்கமோ ஒரு இடம் என்று நாம் பெரும்பாலான நேரங்களில் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த நாவல் சொல்கிறது, சொர்க்கமோ விண்ணகமோ இடம் அல்ல, அது ஒரு முழுமை. முழுமையை நோக்கி பயணப்பட வேண்டும் என்பதை இந்த நாவல் வலியுறுத்துகிறது. பலரும் சாதாரண கிடைத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அப்படியே போய் விடுவார்கள். ஆனால் இந்த நாவல் மிக உயர்ந்த லட்சியத்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. முழுமையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று ஆழமான செய்தியை வலியுறுத்தி கூறுகிறது. அடுத்ததாக இந்த நாவல் தனி மனித வழிபாடு அதில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை பற்றி பேசுகிறது. இந்த ஜோனத்தான் என்ற பறவை உயரை பறந்து பெரிய ஒரு பறவையாக, எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு பறவையாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் அது கற்றுத்தரக்கூடிய பாடங்களை கற்றுக்கொள்ளாமல், அதன்படி நடக்காமல் சில பறவைகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால், அதனை ஒரு கடவுளாக தெய்வமாக பார்த்து அதை வழிபடத் தொடங்குகின்றன. இதனால் அது கற்றுக் கொடுத்த என்ன செய்தியை சொன்னதோ அதையெல்லாம் மறந்துவிட்டு மற்ற பறவைகள் அவற்றை ஒரு கடவுளாக பார்க்கின்றன. இதை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். சில மிகப்பெரிய ஆளுமைகள் இருப்பார்கள், அவர்கள் நல்ல நெறியை கற்றுத்தந்திருப்பார்கள், உயர்ந்த பண்புகளை கற்றுத்தந்திருப்பார்கள். ஆனால் பல நேரங்களிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கற்றுத்தந்த நெறிகளை விட்டுவிட்டு அவர்களை ஒரு கடவுளாக பார்ப்பார்கள். இதனால் கதாநாயக வழிபாடு ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த நாவலானது வெறுமனே பறவைகளை பற்றி மட்டுமல்ல, மனிதர்களுக்கு என்ன தேவை என்ற ஆழமான செய்தியையும் கற்றுத்தருகிறது. நாம் மற்றவர்களை போன்றோம் ஏதோ கிடைத்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு அப்படியே போக வேண்டும் என்பதல்ல, மாறாக உயர்ந்த லட்சியங்களோடு வாழ வேண்டும் என்ற ஆழமான செய்தியை தருகிறது. இந்த லட்சியத்தை நோக்கி நாம் பயணப்படக்கூடிய சூழலில் விமர்சனங்கள் வரலாம், பல நேரங்களில் காயங்கள் ஏற்படலாம், பல நேரங்களில் அவதூறுகள் மனிதர்கள் பரப்பலாம். ஆனால் அதையெல்லாம் கண்டு நாம் மனம் சோர்ந்து விடக்கூடாது என்ற செய்தியும் தருகிறது. அதே நேரத்தில் பெரிய மனிதர்கள் நமக்கு
கற்றுத்தரக்கூடிய செய்திகளை கடைப்பிடித்து வாழ வேண்டும். அவர்களை வெறுமனே கடவுளாகவோ தெய்வமாக மட்டும் பார்த்து வழிபட்டு கொண்டிருக்காமல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் ஆழமாக கற்றுத் தேர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும். நண்பர்களே, எழுத்தாளரான எஸ் ராமகிருஷ்ணன் இடக்கை என்ற நாவலிலே ஒரு செய்தியை குறிப்பிடுவார். பெண்களுக்கு பூக்களை, மலர்களை மிகவும் பிடிக்கும். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பெண்கள் மர்மமானவர்கள், மலர்களும் கூட மர்மமாக இருக்கின்றன. அதனால் தான் பெண்களுக்கு மலர்களை பிடிக்கின்றன சொல்வார். இந்த வார்த்தைகளை இந்த நாவலோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். பறவைகளை நமக்கு இயல்பாகவே பிடிக்கும். காரணம், அவை உயர பறப்பதற்கு நமக்கு கற்றுத்தருகின்றன என்று சொன்னால், நாமும் இந்த பறவைகளிடமிருந்து ஏராளமான செய்திகளை கற்றுக்கொள்கிறோம் என்பதனால் அவற்றினை நமக்கு பிடிக்கிறது. ஆகவே இந்த அற்புதமான நாவலை நாமும் வாசிக்கலாம். மிக உயர்ந்த சிந்தனைகளை, உயர்ந்த கொள்கைகளை நாம் கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஆழமான செய்தியை சொன்ன விதத்தில் இந்த நாவல் மிக முக்கியமான நாவல் என்றுதான் சொல்வேன். அதனால் நீங்களும் வாசியுங்கள், வாசித்து பலன் பெறுங்கள். மற்றொரு நாவல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.